சிஎஸ்கேவிற்கு பிரச்சனை கொடுக்கும் 3 வீரர்கள். ஐபிஎல் 2025ஆம் ஆண்டு சீசனை பொறுத்தவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெரிய அளவில் பலமான வீரர்களை கொண்டிருந்தாலும் சரியான வீரர்களை சரியான நேரத்தில் கட்டமைத்தாலே ஐபிஎல் கோப்பையை வெல்வதற்கு தயாராகிவிடும். சிறந்த வீரர்களை வைத்திருந்தாலும் கோப்பையை சில தவறவிட்டு இருக்கின்றனர். சிஎஸ்கே அணியும் தற்பொழுது பலமான வீரர்களை வைத்திருந்தாலும் தற்பொழுது சில வீரர்கள் சிறப்பான ஃபார்மில் இல்லை. எனினும் இந்த வீரர்கள் எல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஃபார்முக்கு திரும்பலாம். அப்படி திரும்பினால் சிஎஸ்கே அணி மிகவும் பலமாக மாறிவிடும். அந்த வகையில் சிஎஸ்கே அணியில் மிகப்பெரிய வருத்தமாக இருப்பது கேப்டன் ருத்ராஜ் தான். ருத்ராஜ் ஓபனிங்கை சிறப்பாக ஆரம்பித்தால் சிஎஸ்கேவிற்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஆனால் ருத்ராஜ் கடந்த சில போட்டிகளில் சரியாக விளையாடவில்லை. கடைசியாக விளையாடிய ரஞ்சி போட்டிகளிலும் சொதப்பி இருக்கிறார். இதனால் ருத்ராஜ் மீண்டும் பழைய அதிரடி ஆட்டத்தை கொடுப்பாரா என்று எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சிஎஸ்கேவில் இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருக்கும் வீரர் ராகுல் திரிபாதி. சிஎஸ்கே அணியின் புதிய வீரராக சேர்ந்துள்ள ராகுல் திரிபாதி ராணேவின் இடத்தை நிரப்புவார் என நம்பியுள்ளனர். இந்த சூழலில் ராகுல் திரிபாதி விளையாடிய கடைசி 10 போட்டிகளில் ஒரே ஒரு அரை சதம் மட்டும்தான் அவர் அடித்திருந்தார். இதனால் ராகுல் திரிபாதியின் ஃபார்ம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கவலையை தருகிறது. இதே போன்று சிஎஸ்கே அணியில் மிகவும் முக்கியமான வீரராக கருதப்படுபவர் தீபக் ஹூடா. ஆல்ரவுண்டரான இவர் சிஎஸ்கேவின் பலத்தை கூட்டுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தீபக் ஹூடா கடைசி 10 போட்டிகளில் ஒரே ஒரு முறைதான் அரை சதம் அடித்திருக்கிறார். குறிப்பாக தீபக் ஹூடா கடைசி 10 போட்டிகளில் 2 முறை டக் அவுட் ஆகி இருக்கிறார். மேலும் பந்து வீச்சிலும் விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை. இதனால் தீபக் ஹூடாவின் இந்த ஃபார்ம் சிஎஸ்கே ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 3 வீரர்களும் நல்ல ஃபார்மில் வந்தால் சிஎஸ்கேவிற்கு மிகப்பெரிய பலம்தான்.